தமிழ் டெக் வள்ளிமலை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் வீடியோஸ் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேட்ரி, ரீசார்ஜபிள் பேட்ரி. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணாலுமே வந்து சார்ஜ் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் பேட்ரி வந்து ஐடியலாக வச்சுட்டு இருந்தோன்னா நம்ம உள்ளுக்குள்ளார இருக்கிற லெட் ஆசிட் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிட்ருக்கோம். அப்படி ட்ரை கண்டிஷனில் வந்து நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணாலுமே வந்து சார்ஜ் ஆகாது. என்ன ரீசன்னா, ரீசார்ஜபிள் பேட்ரி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பார்த்திங்கன்னா கெமிக்கல் எனர்ஜியாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். நாம் லோடு கனெக்ட் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோர் பண்ணியிருக்கிற கெமிக்கல் எனர்ஜி பார்த்திங்கன்னா கெமிக்கல் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகிட்டு நம்மளுக்கு அவுட்புட்டாக வரும். அப்படி இருக்கும்போது உள்ளுக்குள்ளார இருக்க அந்த ஆசிட் வந்து ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணாலுமே வந்து உள்ளே வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணாது. அதே மாதிரி அவுட்புட் வரும்போதும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறாது. ஏன்னா அது உள்ளுக்குள்ளார எதுவுமே கிடையாது ஆசிடு. அதனால தான் வந்து அந்த ப்ராப்ளம் வரும். இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு பேட்டரியை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அவுட்புட் எவ்வளோ வோல்டேஜ் வருது, லைட் எரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சின்ன எல்இடி லேம்ப் ஒன்று இருக்குது. இதை வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எந்த இண்டிகேஷனுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேனையும் வச்சு செக் பண்ணிடலாம். இதுலேயும் எந்த வித ரொட்டேஷனுமே கிடையாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியில் வந்து பவர் இருந்துச்சுன்னா ஷார்ட் பண்ணும்போது வந்து ஸ்பார்க் வரும். லைட்டாக டச் பண்ணால் போதும். இதில் வந்து எதுவுமே கிடையாது. ஃபுல் ட்ரையில் இருக்குது, டெட்டில் இருக்குது. அதே மாதிரி மல்டிமீட்டரும் வச்சு நம்ம வோல்டேஜ் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 2.14 வோல்டேஜ் வந்து காட்டுது. ஆனால் இதில் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. கரண்ட் சுத்தமாக இல்லை. எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணாலுமே வந்து சார்ஜ் ஆக மாட்டேங்குது. இப்போ வந்து இதை எப்படி வீட்டிலே வந்து சரி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கவர் டிஸ்டில் வாட்டர் வந்து இந்த 3 இப்போ ஆசிட் ஊற்றியாச்சு. இப்போ வந்து லெட் எல்லாம் இந்த ஆசிட் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கையில் பட்டுச்சுன்னா வந்து கையெல்லாம் எரிச்சல் ஆகும். இமீடியட்டாக வந்து கையெல்லாம் கழுவிடுங்க, வாஷ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி வந்து 8 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாம் ஆல்ரெடி கனெக்ட் பண்ண எல்இடி ப்ளஸ் வந்து சின்ன ஃபேன் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வச்சு இது வோல்டேஜ் மெஷர் பண்ணிடலாம், எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா 6.23 வோல்ட் வந்து நம்மளுக்கு பேட்டரியோட அவுட்புட் வருது. கிளியராக தெரியுது. இப்போ வந்து நம்ம லைட்டும் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். லைட்டு, ஃபேன் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட்டும் எல்இடி லைட்டும் வந்து எரியுது. எல்இடி லைட்டும் எரியுது. அதே மாதிரி ஃபேனும் வந்து செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபேனும் வந்து நமக்கு ரன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண பேட்ரி வந்து இந்த ஃபேனோடது தான், ரீசார்ஜபிள் ஃபேனோடது தான். இப்போ வந்து இதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து நல்லாவே ரன் ஆகுது இந்த பேட்டரியில். மேலும் இது போன்ற டெக் வீடியோக்களுக்கு தமிழ் டெக் வள்ளிமலை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.